யோவான் 17:20 இதை வாசிக்க கேட்போமா? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி ஜெபம். என் அப்பன் இயேசு நமக்காக, நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள், நமக்காக செய்த ஒரு ஜெபத்தை தியானிக்க போகிறோம். ஜெபம் என்பது என்ன? சங்கீதம் 66:8 சொல்கிறது, இருதயத்தை தேவன் முன்பதாக ஊற்றி விடுவது. சங்கீதம் 142:2 சொல்கிறது, சஞ்சலத்தை ஊற்றி விடுவது. 1 பேதுரு 5:7 சொல்கிறது, கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவது. இதுதான் ஜெபம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்தில் தம் இருதயத்தை ஊற்றினாரா? சஞ்சலத்தை ஊற்றினாரா? அவருடைய கவலைகளை ஊற்றினாரா? யாருக்காக? நமக்காக. நம்மை பற்றிய கவலை, நம்மை பற்றிய சஞ்சலம், நம்மை பற்றிய பாடுகள், இதற்காக அவர் ஜெபம் செய்தார். யோவான் 17 முழுவதும் அவர் செய்த ஜெபம் நமக்காக. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 17:20, பிதாவே, நான் என் சீடர்களாகிய இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், என் எதிரே இருக்கிற இந்த 12 பேருக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தை நான் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த 12 பேரும் எப்பொழுதோ கடந்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தையினால், பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நமக்காகவும் அன்றே அவர் பிரார்த்தனை செய்தார். ஐயா, 2000 வருடங்களுக்கு முன்பு செய்த ஒரு பிரார்த்தனை இன்று பலிக்குமா? என் அன்புக்குரியவர்களே, ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நோவா என்ற ஒரு நீதிமான் இருந்தார். அவனுடைய நாட்களில் தேவன் கோபம் கொண்டு பெரும் வெள்ளத்தினால் உலகத்தை அழித்தார். பிறகு துயரம் அடைந்தார். நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்தார். ஆதியாகமம் 9:12-16 வரை உள்ள வசனங்கள் இந்த உடன்படிக்கையை விளக்குகின்றன. அவர் என்ன சொன்னார்? நோவா, இனிமேல் நான் ஜனங்களை ஜல பிரளயத்தினால் அழிப்பதில்லை. என் வாக்குக்கு உறுதியாக ஒரு வானவில்லை மேகத்தில் வைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மழையினால் அழிக்க விரும்புகிறேனோ, அல்லது எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ, அப்போது உடனே வானத்தில் இந்த வானவில் தோன்றும். அப்படியே அது தோன்றுகிறது அல்லவா? மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை சொல்லி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு யோவான் என்ற ஒரு பக்தனுக்கு பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு தரிசனம் கிடைத்தது. இந்த தரிசனத்தில் அவன் பார்த்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 நாம் அதை பார்த்தார். தேவனுடைய சிங்காசனுக்கு முன்பதாக ஒரு வானவில் இருக்கிறது என்று அவன் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் உலகத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்திய தலைமுறைகளுக்கு என்று ஆதியாகமம் 9:12 சொல்கிறது. உபாகமம் 29:14-15 அப்படி சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அன்றே நமக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு தன் இருதயத்தை ஊற்றி, நம்மை பற்றிய சஞ்சலத்தை ஊற்றி, நம்மை பற்றிய கவலைகளை ஊற்றி நமக்காய் தேவனிடம் மன்றாடி இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், எனக்காக யாரும் ஜெபிக்க இல்லையே என்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக ஒருவர் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். அவர் தேவனுடைய திரு அவதாரமாகிய இயேசுவை. இரண்டாவது, இந்த ஜெபம் பலிப்பதற்கு வேறொரு காரணம் உண்டு. 1 கொரிந்தியர் 13:8 சொல்கிறது, அன்பு ஒரு காலும் அழியாது. இயேசு இந்த ஜெபத்தை மிகுந்த அன்போடு, பாசத்தோடு, உருக்கத்தோடு செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 13:33, 21:5 இயேசு தன் சீடர்களை பிள்ளைகளே என்று தான் அழைத்தாராம். பிள்ளைகளைப் போலத்தான் வைத்திருந்தாராம். யோவான் 13:1 சொல்கிறது, முடிவு பரிந்தும் அவள் மீது அன்பு வைத்திருந்தார் என்று. எனவே அவளை விட்டு பிரியும் நேரம் வந்த பொழுது அவருடைய உள்ளம் உருகி போயிற்று. அவர் பிதாவை பார்த்து அந்த ஜெபத்தில் முதலாவது என்ன சொன்னார்? யோவான் 17:1-2 வசனங்களில் என்ன சொன்னார்? பிதாவே, வேளை வந்தது. என்ன வேளை வந்தது? அதே அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்கள். பிதாவே, இனி நான் உலகத்தில் இறை, நான் இவர்களை விட்டு பிரிந்து உம்மிடம் வரும் நேரம் வந்துவிட்டது.
நான் இனி அவளோடு இருக்க மாட்டேன். இவர்களோ இந்த உலகத்தில் இருப்பார். ஆகவே இவர்களை காத்துக்கொள்ளும். அன்பு, அன்பு. ஐயோ, இவர்களை விட்டு நான் எப்படி போவேன்? என் பிள்ளைகளை தனிமையாக விட்டு எப்படி போவேன் என்று புலம்பிதான் இந்த ஜெபத்தை அவர் செய்தார். 1986 ஆண்டு மே 21 ஏற்பட்ட கொடிய கார் விபத்தில் நான் உயிரைப் போல சிநேகித்த என் அன்பு மகள் இவாஞ்சலின் இறந்து போனார். 2 மாதங்கள் கழிந்தன. தேவன் கொடுத்த ஆறுதலினால் மறுபடியுமாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய ஒரு நாள் புறப்பட்டோம். அறையில் நாங்கள் ஜெபித்துவிட்டு நானும் என் மகனும் என் அன்பு மனைவியும் எங்கள் தகப்பனாரிடம் விடை பெற்றோம். வீட்டை விட்டு வெளியே வர கடைசி நேரம் எங்கள் வீட்டில் கருப்பையா செட்டியார் என்று ஒருவர் சமையல்காரராக வேலை செய்து வந்தார். அவருக்கு எங்கள் மகள் ஏஞ்சல் மீது உயிர். திடீரென்று அவர் சமையலறை விட்டு ஓடி வந்தார். ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றார். நின்றோம். ஏதோ சொல்ல போகிறார் போல் இருக்கிறது என்று எண்ணி என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே அசையாமல் நின்றார். 2 கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்தார். இப்படி சொன்னார், இயேசுநாதரே, எங்க ஐயாவை பத்திரமாக கொண்டு வரோம், எங்க அம்மாவை பத்திரமாக கொண்டு வரோம், எங்க தம்பியை பத்திரமாக கொண்டு வரோம். அவர்களுக்கு ஒன்றும் வரக்கூடாது. இந்த பிள்ளைய அநியாயமான எடுத்துட்டு போயிட்டிய. எங்க ஐயா நல்லா இருக்கட்டும், எங்க ஐயாவை உயிரோடு காப்பாத்து. கண்ணீரோடு ஜெபித்தார். ஜெபம் என்றால் என்னென்று தெரியாது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கதறி அழுதார். அப்படித்தான் அருள்நாதர் இயேசு என்று அழுதிருப்பார். பிதாவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இனி உலகத்தில் இரேன். இவர்களோ இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களை காத்துக்கொள்ளும், தயவு செய்து இவர்களை காத்துக்கொள்ளும். தாயின் அன்பு, உண்மையான அன்பு. அவர்களுக்காக மட்டும் அப்படி ஜெபிக்கவில்லை, நமக்காகவும் அன்போடு உருகி ஜெபித்திருக்கிறார். அவரை போல யார் நமக்கு ஜெபிக்க போகிறார்கள்? கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள்.